ஸ்தோத்திரம். கர்த்தர் கடந்த நாட்கள் முழுவதுமாக சுகத்திரமாய் பாதுகாத்து இந்த நேரத்தில் உங்களுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தினேன். என் தேவனை நான் நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அது மாத்திரமில்லை, உங்கள் அனைவருக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து எப்படியாவது ஆராதனைக்கு செல்ல வேண்டும் என்ற அந்த ஒரு உந்துதலையும் அந்த ஒரு வாஞ்சை விருப்பத்தையும் கொடுத்து இங்கே கொண்டு வந்து சேர்த்த தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அது மாத்திரமல்ல, உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்தி ஆசீர்வதித்து சமாதானம் கூறி வரவேற்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுது நம்முடைய வேத தியானத்திற்காக எபேசியருடைய புஸ்தகம் 6வது அதிகாரம் 12, 13, 14. சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும். போதும். ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறதாவே, இந்த வாசிக்கப்பட்ட அந்த வசனங்களை உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இதை நாங்கள் கேட்பது மாத்திரமல்ல, வாசிப்பது மாத்திரமல்ல, ஆண்டவரே இதன்படி நாங்கள் செய்யவும், ஆண்டவரே சகலத்தையும் ஆண்டவரே செய்து முடித்தவர்களாய் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து நிற்கவும், ஆண்டவரே உம்முடைய வருகையிலே நாங்கள் பங்கு கொள்ளவும், ஒவ்வொருவரையும் அந்த வசனங்களினாலே நீர் ஆயத்தப்படுத்துவீராக. பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அந்த 13வது வசனத்தை வாசி. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை எதிர்த்து நிற்கவும், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும். இப்ப இந்த சகலத்தையும் எதிர்த்து நிற்க வேண்டுமானால் நமக்கு ஒரு திராணி வேண்டும். திராணி என்றான ஒரு பலன் வேண்டும், ஒரு சக்தி வேண்டும். அப்ப இந்த சக்தி நமக்கு தேவையானால், இந்த சக்தி ஏதாவது எதிர்த்து நிற்கிறோம் அப்படின்னா நம்ம அடிக்க அடி வாங்கிட்டு போய்கிட்டே இருக்க மாட்டான், அவனுக்கு திரும்ப அடிப்பான். அப்போ அந்த அடியை நம்ம வாங்கிக்கிறதுக்கு போர் ஆயுதங்களை தரித்து கொள்ள வேண்டும். அந்த போர் ஆயுதங்களை குறித்து தான் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கத்தக்கதாக சர்வாயுத வர்க்கம். என்னென்ன சர்வாயுதங்கிறது எல்லாம் சேர்ந்தது ஒரு சர்வாயுத வர்க்கம். அப்போ சர்வாயுத வர்க்கம் எது எது என்பதை கீழே பட்டியலிடப்படுகிறது. அதில் முதலாவது ஆயத்தம் என்னும் பாதரட்சை. நம்ம இது ஏற்கனவே பார்த்துட்டோம். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டினவர்களாய். சத்தியம்னா என்ன, கச்சைனா என்ன, இது எப்படி கட்டுறது அப்படிங்கிற விவரம் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ நீ அடுத்தது நீதி என்னும் மார்க்கவசம். இன்னைக்கு தலைப்பு வந்து நீதியினுடைய மார்க்கவசம். சாட்சியம் பார்த்தீங்களா? அப்போ பரிசுத்த ஆவியானவர் பாருங்க, போனதுலையும் அப்படி தான். அங்கே நம்ம பிரசங்கம் பண்ணும்போது அதே தான் அங்கே தலைப்பை அவங்க வாசிக்கிறாங்க. அப்போ பரிசுத்த ஆவியானவர் இந்த கடைசி காலங்களிலே நம்மை ஒரு சரியான பாதையிலே வழி நடத்தி போர் வீரர்கள் மாத்திரமல்ல, எல்லாவற்றிலையும் ஜெயம் பெற்றவர்களாக நம்ம நிற்க தேவன் நம்மை தயார்படுத்துகிறார். இப்போ இந்த இடத்துல நீதி என்னும் மார்க்கவசம், இதை மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஏன்னா முறுக்கு கொடுத்துட்டு சாப்பிட்டா நல்லா இருக்குது, நீங்கள் போய் வீட்டில் போய் செஞ்சு சாப்பிடுங்கன்னு எப்படி செய்வீங்க? செய்ய முடியாது. அதே போல் இந்த வசனத்தை நம்ம எத்தனையோ தடவை வாசிச்சிருக்கிறோம். ஆனால் என்னன்னு தெரியுமா? நீதினா என்னன்னு தெரியுமா? மார்க்கவசம்னா என்னன்னு தெரியுமா? மார்க்கவசம் நெஞ்சில் பிரஸ்ட் பிளேட், அவ்வளோதான் தெரியும். அப்போ இதை வச்சுட்டு நம்ம அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார் என்றால், அவர்கள் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள். அப்படின்னா அவங்க கை கொள்றதுன்னா புரியணும். நீதினா என்னான்னு புரியணும், மார்க்கவசம்னா என்னான்னு தெரியணும், அதை எப்படி மாட்டிக்கணும்னு தெரியணும். அப்போ இதெல்லாம் தெரிஞ்சால் தான் அதனுடைய பயன் உண்டு. நீதியின் மார்க்கவசம் தரித்தவர்களாய்னா வாசிட்டு போனால் நம்ம வாழ்க்கையிலே பயன்படுத்த முடியாது. சரி, இப்போ ஒரு கேள்வி. இப்போ மார்க்கவசம்ங்கிறது, நீதி என்னும் மார்க்கவசம்ங்கிறது ஒன்றா பல பொருள்களா? ஒன்று தான் இல்லையா? மார்க்கவசம்
ஃபுல்லாக. அப்போ மார்க்கவசம் அத பிரஸ்ட் பிளேட் இது வெங்கலத்தில் நீங்கள் கோலியாத்தை பார்த்தீங்கன்னா அது எத்தனை நிறைய உள்ளதுன்னு அங்கே இருக்குது. அப்போ இந்த பிரஸ்ட் பிளேட் நீங்கள் போட்டிங்கன்னா அப்படி வர்ற உங்களுக்கு எல்லா ஆயுதங்களும் இதில் முட்டி பயனற்றதாக கீழே உங்களுக்கு சேதப்படுத்தாது. உங்களை சேதமே எந்த விதத்திலையும் சேதப்படுத்தாது. அப்போ இந்த சேதப்படுத்தாமல் அவங்களுடைய எல்லா விதமான ஆயுதங்களையும் எல்லா விதமான தாக்குதலிலிருந்து நம்மளை காப்பாற்றுவது இந்த மார்க்கவசம். அப்போ அந்த மார்க்கவசம் என்ன என்று சொன்னால் அது நீதி. இப்போ நீதி என்றால் என்ன அப்படின்னா நீங்கள் வாசிங்க வெளிப்படுத்தலுடைய புஸ்தகம் 19வது அதிகாரம் 8வது வசனம். இப்ப இங்க நீதிகளேன்னு வந்திருக்கு. சிங்குலர்ல இருக்கா புளூரல்ல இருக்கா? நீதிகளேன்னு இருக்கு. அங்க என்ன சொல்லியிருக்கு? நீதி என்றும் மார்க்கவசம் சொல்லியிருக்கு. இங்க நீதிகளேன்னு சொல்லியிருக்கு. இன்னொரு வசனத்தை வாசிங்க. மத்தேயு 3வது அதிகாரம் 15. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. நீதிங்கிறது ஒன்னா பலவா அதிகம். எல்லா நீதி அப்ப நிறைவேற்றுதுன்னு சொல்லியிருப்பாரு. அப்ப என்ன சொல்றாரு? எல்லா நீதிகளையும். அப்படின்னா நிறைய நீதி இருக்கு. அப்ப எல்லாம் நிறைவேற்றுவதற்கு ஆரம்பம் என்ன என்று சொன்னால் அதுவே ஞான ஸ்நானம் என்பது பொருள்படுகிறது. அடுத்தது ஒரு வசனத்தை வாசிங்க. 1 தெசலோனிக்கேயருடைய புஸ்தகம் 5வது அதிகாரம் 8வது வசனம். இப்ப மார்க்கவசங்கிறது என்னது? விசுவாசம், அன்பு. அப்ப மார்க்கவசங்கிறது ஒரு காரியத்தினாலே அல்ல, ஒரு நீதியினாலே அல்ல. அப்ப இந்த மார்க்கவசம் என்பது பல நற்குணங்கள் சேர்ந்தது, பல நீதிகள் சேர்ந்தது தான் ஒரு மார்க்கவசம். இது எப்படி சேர்ந்தது ஒரு மார்க்கவசம் என்று பார்த்தோம்னால், அங்க அவளுக்கு கொடுக்கப்பட்ட மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப இந்த மார்க்கவசத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டுமானால் இந்த எல்லா நீதியும் நாம் பின்பற்றி அதை கடைபிடித்திருக்க வேண்டும். அப்ப எதெல்லாம் நீதி என்று நம்ம வேதம் சொல்லுகிறதோ அந்த நீதிகளுக்கு எல்லாவற்றுக்கும் நாம் அடிபணிந்து அதை கீழ்ப்படிந்து கடைபிடித்து நடக்க வேண்டும். இப்போ வாசிங்க பார்க்கலாம். கலாத்தியர் 3வது அதிகாரம் 6வது வசனம். இதில் இந்த நீதி என்று சொல்லும்போது நீதியில் 3 வகை இருக்கு. மனுஷ நீதி இருக்கு, தேவ நீதி இருக்கு, இதில் இந்த உலக நீதி. இந்த உலகத்தில் இருக்கிற உலக நீதி தான். மனுஷனுக்கு உண்டான நீதி பூரா உலக நீதி தான். இப்போ இந்த நீதியானது மனுஷனை கரை சேர்க்குவான்னா சேர்க்காது. அப்போ தேவனுடைய நீதியை நம்ம கீழ்ப்படியும் போது தான் நம்ம கரை சேர முடியும். நம்ம தேவனுக்கு முன்பாக நம்ம ஜெயம் பெற்றவர்களாக அங்கே போய் நிற்க முடியும். அப்போ இந்த வசனத்தை வாசிங்களேன். ஏசா புஸ்தகம் 64வது அதிகாரம் 6வது வசனம். இன்னொரு ஆள் 1 யோவான் 1வது அதிகாரம் 9வது வசனம். இன்னொரு ஆள் அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 10வது வசனம். நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தைகள். அப்ப அங்கே நீதி சகல நீதியை நிறைவேற்றது ஏற்றதா இருக்கிறது இயேசு சொல்றாரு. ஆனா இங்க என்ன சொல்லுது? சகல நீதிகள், மனுஷனுடைய சகல நீதிகள். அப்ப இந்த மனுஷனுக்கு தெரிஞ்ச நீதிகள் நிறைய இருக்கு. இந்த உலகத்தின் நீதி இருக்கு, பிசாசின் நீதி இருக்கு, எல்லா நீதிகளும் இருக்கும். இந்த எல்லா நீதிகளும் அழுக்கான கந்தைகளே. அதுதான் சாட்சியிலேயே நம்ம கேட்டோம். அப்ப இந்த அழுக்கான கந்தைகள், ஏன் கந்தைகள் சொல்லியிருக்கலாம்ல, ஏன் அழுக்கான கந்தைகள் சொல்லணும்? ஒரு கந்த துணி இருக்கு,
அதை பயன்படுத்த முடியுமா முடியாதா? கந்தன என்னது? கிழிஞ்சது. கந்தை என்றால் கிழிஞ்சு பிரயோஜனமற்ற துணி கந்தை. அந்த துணியை பயன்படுத்த முடியுமா முடியாதா? பயன்படுத்த முடியும். இப்போ ஒரு சைக்கிள் துடைக்கணுங்க, ஒரு கார் துடைக்கிறீங்க, நீங்கள் புதுசாக வச்சுருக்க சேலையும் வேஷ்டியுமே எடுத்து துடைக்கிறீங்க இல்லை, நீங்கள் கறி துணியாக வச்சுக்கிறீங்க. எந்த துணியாக இருந்தாலும் பயன்படுத்த முடியும். அது எந்த துணி? அதுதான் இந்த சின்ன பிள்ளைகள் நம்ம ஆத்திச்சூடியில் கந்தே ஆனாலும் கசக்கி கட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? கிழிஞ்ச துணியாக இருந்தாலும் நல்லா துவைச்சு நீ போடு அப்படின்னு அர்த்தம். ஆனால் அழுக்கான கந்தைனா ஏற்கனவே கிழிஞ்சு போச்சு, அது எதுக்கும் பயன்படலை, அது அழுக்கும் ஆயிடுச்சு, வேற பயன்படுத்தலாம், என்ன ஆகும்? அது கெட்டு போகும். அப்ப நம்முடைய நீதிகள் எப்படியாப்பட்ட நீதிகள்? அழுக்கான கந்தை. அழுக்கான கந்தைனா அதை பயன்படுத்தினா நம்முடைய வாழ்நாளும் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டும் நம்முடைய எய்மும் எல்லாம் கெட்டு வீணா போகும். இதெல்லாம் எப்படி? நம்முடைய நீதி. அப்போ ஒரு மனுஷனுடைய நீதியை நம்ம பயன்படுத்தலாம், இது நீதி தான் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம போனோம்னா இது அழுக்கான கந்தை. அதை பயன்படுத்தினா நம்ம லைஃப் கெட்டு போகும். அதுதான் அங்க சொல்லுது, மனுஷனுக்கு செம்மையாக தோன்றுகின்ற வழிகள் உண்டு, ஆனால் அவைகள் மரண வழிகள். அப்ப மரண வழிகள் என்று சொன்னால் அது மரணத்துக்கு நேராக, அது அக்னி கடலுக்கு நேராக, நரகத்துக்கு நேராக நம்ம இழுத்து செல்லும். அப்ப இந்த மனித நீதி நமக்கு தேவையில்லை, ஒதுக்கிட்டோம். ரைட்டா? அடுத்த வசனத்தை வாசிங்க. 1:9. எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்ம சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியுள்ளவராய் இருக்கிறார். இது என்ன நீதி? தேவனுடைய நீதி. அப்ப தேவனுடைய நீதியை நம்ம அணிந்து கொள்ளணும்னா நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட்டு மன்னிப்பை பெற்றால், நம்ம அறிக்கையிட்டா அவர் நமக்கு மன்னிக்கிறதுக்கு உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். இது தேவநீதி. சரியா? அடுத்த நீதி பாருங்க, அப்போஸ்தலர் 13:10. எல்லா கபடும் எல்லா பொல்லாங்கும் இருக்கிற நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைஞனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளில் புரட்டுவதை ஓயமாட்டாயோ. அப்ப இங்க நமக்கு ஒரு காரியம் நமக்கு நல்லா புலப்படுது. நம்ம தேவனுடைய நீதியை நிறைவேற்றுவதற்காக பாடுபடும் போது இந்த நீதி எல்லாவற்றையும் அழிப்பதற்கு இந்த நீதிக்கு பகைஞனாய் இருக்கிற இந்த பிசாசும் இந்த பிசாசுக்கு அடிமையாய் இருக்கிற ஜனங்களும் நம்மை வழிதவறச் செய்வார்கள். நல்லா கவனிச்சுக்கணும். அப்ப இவன் மனுஷன் தானே, அங்க அதான சொல்ல, காசுக்கு நீ தேவனுடைய ராஜ்யத்தை வாங்கணும்னு நினைக்க பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைஞனே, நீ நீதியை புரட்டுவதில் ஓய மாட்டாயோ. அவனுக்கு வேலை என்னன்னா நீதியை புரட்டுறது. பிசாசுக்கு என்ன வேலை? நம்ம நீதின்னு சொன்னா அதெல்லாம் இல்லைன்னு பேசுவான். அப்ப நீங்க தெரிஞ்சுக்கணும், இவன் யாரு? மகன். இவன் ஓய மாட்டான். ஆக்கிறதுக்கு அவனுக்கு பலத்தையும் சக்தியும் கொடுக்கிறது யாரு? அந்த பிசாசு. அதே போல தேவனுடைய நீதியை நிறைவேற்றுவதற்கு நமக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வாக்கு கடங்காத பெருமூச்சோடு நமக்காக வேண்டுதல் பண்ணி அவருடைய உன்னதத்தின் பலத்தினாலே நம்மை நிறைக்கிறார். இதை நம்ம மறந்து விடக்கூடாது. அப்ப இந்த நீதிகளை நம்ம பார்த்துட்டோம், நீதியினுடைய வகைகளை பார்த்துட்டோம். இன்னும் ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்க. 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 12 to 14 வாசிங்களேன். மேலும் எங்களை விரோதிக்க சமயம் தேடுகிறவர்களுக்கு சமயம் கிடையாதபடிக்கு தங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிற காரியத்தில் அவர்கள் எங்களைப் போல காணப்படும்படி நான் செய்வதையே இன்னும் செய்வேன். அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலரின்
அது ஆச்சரியம் அல்ல. சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்துக் கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே. அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாக இருக்கும். இப்ப இந்த நீதிக்கு பகைஞன் யாருன்னு பார்த்தோம்? பிசாசு பகைஞன் பார்த்தோம். ஆனா இப்ப இங்க யாரா இருக்கிறாங்க? அப்போஸ்தலரா இருக்காங்க, ஊழியக்காரங்களா இருக்காங்க. வாசிங்களா இருக்காங்க. அப்ப கள்ள அப்போஸ்தலர்கள் கபடமுள்ள வேலையாட்கள், ஊழியக்காரவங்க கபடமுள்ள வேலையாட்கள். அவங்களுக்கு உள்ளுக்குள்ள கபடம் இருக்கு. இப்போ நம்ம இதில் சொன்னது மாதிரி இன்னைக்கு சபைகள், இன்னைக்கு ஊழியங்கள், இன்னைக்கு சத்தியங்கள் எப்படி போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. அப்போ இந்த கபடம் உள்ள இந்த மெசேஜ், கபடம் உள்ள இந்த இது வர்றது யார் மூலமாக வரும்? அவருடைய ஊழியக்காரர்கள் மூலமாக வருகிறது. அவர்கள் உண்மையான ஊழியக்காரர்கள் அல்ல, அவர்கள் அப்போஸ்தலர்கள் என்று வேஷத்தை தரிச்சிருக்காங்க. கர்த்தருடைய ஊழியக்காரங்கள் வேஷம் போட்டிருக்காங்க. அவங்க உண்மையான ஊழியக்காரவங்க அல்ல, அவங்க வேஷம் போட்டிருக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய எய்மு உள்ள எல்லாம் கபடம் உள்ளதாக இருக்கும். அவங்களுக்குள்ள ஒரு தனி கொள்கை வச்சுருப்பாங்க. அதை நிறைவேற்றுவதற்காக இவங்க எல்லாம் நம்மளை பயன்படுத்துவாங்க. அதுதான் இங்கே வேதம் சொல்லுது. ஆனால் இதை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படாதீங்க. ஏன்னு சொன்னால் அந்த பிசாசம் அந்த ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்திருக்கிறானே. அப்போ அந்த ஒளியின் தூதன் ஒருத்தர் வந்து என்கிட்ட சொன்னாங்க, உங்களுக்கு ஒளியின் தூதன் பிடிச்சிருக்குண்ணா. எனக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு. ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரிக்கிறவன் தான் பிசாசு, ஒளியின் தூதன் பிசாசு இல்லை. அதனால் நீங்கள் ஒளியின் தூதன் சொன்னால் நீங்கள் கோவப்படாதீங்க, சந்தோஷப்படுங்க. அவங்களுக்கு தெரியாமல் சொல்கிறாங்க. அப்போ இந்த ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தெரித்த அந்த பிசாசே அப்பனுடைய மகன் என்ன செய்வான்? அதே தானே செய்வான், வேஷத்தான நடிப்பான், நல்லவன் போல தான் நடிப்பான், தேவனுடைய ஊழியக்காரரை போல தான் நடிப்பாங்க. அப்ப இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் என்று நமக்கு முடிவு காலத்தில் இதெல்லாம் முதலியே சொல்லி வச்சிருக்கு. இதையெல்லாம் நம்ம அலசி ஆராய்ந்து சரியான பாதையை தேர்ந்தெடுத்து நீதியுள்ள பாதையிலே நடக்க வேண்டும். இப்ப நீதி என்ன மார்க்கவசம்னு சொல்லிட்டோம். நீதியில எத்தனை வகையான நீதி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டோம். இன்னும் நீதினா என்னன்னு பார்க்கணும்ல, வாசிங்க பார்க்கலாம். கலாத்தியர் 3வது அதிகாரம் 6வது வசனம். விசுவாசித்தான் அவனுக்கு. அப்ப நீதிங்கிறது என்னது? விசுவாசம். என்ன விசுவாசம்? என்ன விசுவாசம்? கர்த்தர் எனக்காக மரித்தார், இயேசு எனக்காக மரித்தார், அவர் ஒருவரே தேவன், அவர் ஒருவர் தான் தேவன், அவர் வலது பார்சத்தில் அமர்ந்திருக்கிறார், அவர் எனக்காக எல்லா சகல பாவங்களையும் நோய்களையும் பலவீனங்களையும் அவர் சிலுவையிலே சுமந்தார். நான் அவரிடத்தில் என்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டால் அவர் மன்னிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். மனுஷகுமாரனுக்கு பாவங்களை மன்னிக்க அதிகாரம் பெற்றவர் அவரே. அப்படிங்கிறத விசுவாசிக்கணும். நம்ம எதை கேட்கிறோமோ அதை கேட்கறதுக்கு அவர் கொடுப்பார், பலன் கொடுப்பார் என்று நம்ம விசுவாசிக்க வேண்டும். அப்ப நம்ம மரித்தாலும் அவரை போல நம்ம எழுந்தரிப்போம் அப்படிங்கிறத விசுவாசிக்கணும். அவர் இரண்டாம் வருகையிலேயே அவருடைய கல்யாண விருந்திலே நம்ம பங்கு கொள்வோம் அப்படின்னு விசுவாசிக்கணும். அப்ப 1000 வருஷ அரசாட்சி இருக்கு. இந்த 1000 வருஷ அரசாட்சியிலே நான் இந்த நீதியின்படி நான் நடந்து அவருக்கு உண்மையா இருந்து இந்த பூலோகத்திலே செய்து காண்பித்தால் நான் ஜெயம் பெற்று அவரோடு இந்த 1000 வருஷம் அவரோடு ஆளுகை செய்வோம் என்று விசுவாசிக்க வேண்டும். நாம் இங்கே நன்மைக்கு தீமைக்கு தகுந்த பலன் அவர் வரும்போது இருக்கிறது என்பதை விசுவாசிக்க வேண்டும். அப்ப இந்த விசுவாசம் எல்லாம் நமக்கு எப்படி இருக்கிறது என்று சொன்னால் அது நீதியாக இருக்கிறது. எதை கேட்டாலும் அவர் நமக்கு கொடுவார். கேளுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், கேளுங்கள் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். எந்த குறையும் நம்ம கிட்ட வைக்கல. ஆனால் நம்ம கேட்கறது அப்படி நினைச்சு கேட்கிறோமா? கேட்கறது இல்லை. நம்ம அப்படி நினைக்கிறது இல்லை. ஆண்டவரே எனக்கு தாரும், இந்த வசனத்தை சொல்லி கேளுங்க. ஆண்டவரே
கேளுங்கள் நிறைவா இருக்கும்படி பெற்றுக்கொள்ளுவீர்கள் சொன்னீரே. நான் அந்த வசனத்தின்படி நான் கேட்கிறேன். நான் கேட்கறதுக்கு எனக்கு தகுதி இல்லை, இருந்தாலும் என்னுடைய பாவங்கள்லாம் மன்னிக்கிறதுக்கு நீ அதிகாரம் பெற்று இருக்கிறீரே, அது தேவனுடைய நீதியா இருக்கிறது. இந்த வசனத்தெல்லாம் சொல்லுங்க. இதெல்லாம் போர் ஆயுதம். இதுல இந்த ஆயுதத்தை நீங்க சொல்லும் போது சட்டத்தினுடைய விதி, அவர் வாக்குத்தத்தம் மாறாதவர். அப்ப அவருடைய சட்டத்தின்படி அவரிடத்துல கேட்கும் போது அவர் நிச்சயமாகவே கொடுப்பார். மறுக்கிறதுக்கு வழியே கிடையாது. அப்ப நம்ம கேட்கிறது எப்படி கேட்க வேண்டும் என்று சொன்னால், அவருடைய வசனத்தின்படி நீதியின்படி அவரிடத்திலே மன்றாட வேண்டும். அவர் வசனத்தை தானே சொல்லியிருக்கு, அப்படித்தானே சொல்லியிருக்கு. அவர் எல்லாத்தையும் மன்னித்து அவர் நமக்கு இது பண்றது அவருடைய தேவ நீதியா இருக்கிறது இருக்குல்ல. அப்ப அந்த தேவ நீதியை செய்யறதுக்கு அவர் உண்மை உள்ளவர் தானே. நான் தான் உண்மை இல்லை, நான் அறிக்கையிடுறேன். நான் அறிக்கையிடும் போது மன்னிக்கிறதுக்கு நீ அதிகாரம் பெற்றவர், மன்னியோ எனக்கு கொடு. அப்ப இந்த விசுவாசம் என்னும் நீதி என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. ஆண்டவரிடத்தில் எப்படி கேட்க வேண்டும் என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, ரோமர் புஸ்தகம் 7வது அதிகாரம் 12வது வசனம். இப்ப எது நீதி? அவருடைய கற்பனை, இதில் கொடுக்கப்பட்ட வசனங்கள், இதுக்கு கொடுக்கப்பட்ட கற்பனைகள். முதலாம் கற்பனை என்ன? அன்பு கூற கழுவோம், இது அன்பு கூறு. இது கற்பனை. இந்த கற்பனை என்னது? இது நீதி. இது நீதி. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பரடத்தில் இல்லை, எல்லாம் எனக்கு செய்யுங்க, எல்லாம் எனக்கு செய்ய, எனக்கு அதை செய்யல, எனக்கு இதை செய்யல, எல்லாம் எனக்கே செய்யுங்க. அது என்ன நீதி? நீதி இல்லை. அப்ப நீதி உன்னை போல நான் அவனா இருந்தால், நான் அவளா இருந்தால், அதுதான் இந்த இதில் ஒரு பெரிய பட்டியலே இருக்கு. 12 கேரக்டர்ஸ் இருக்கணும்னு இருக்கு. அப்ப இந்த 12 கேரக்டர்ஸ் இருக்கு. அதுல ஒன்று எம்பத்தி. எம்பத்தி என்பது நான் அவனா இருந்தால். அப்ப இருந்தால் எனக்கு ஒரு இன்சிடென்ட், ஒரு சாட்சி இருக்கு. நான் வாட்ச் ரிப்பேர் பண்ண கொடுத்துருந்தேன். அவனுக்கு கை கால் எல்லாமே புண்ணாயிடுச்சு. அவன் ஓடிப்பிட்டான். ரொம்ப நாளைக்கு பின்னால் ஒரு 6-7 வருஷம் 2 வாட்ச் மற்றவங்கள்ட்ட வாங்கி நான் ரிப்பேர் பண்ண கொடுத்துருந்தேன். ஏன்னா அவனை வச்சு நம்ம ரிப்பேர் கற்றுக்கலாங்கிறதுலாம் இது பண்ணியிருந்தேன். எல்லாம் கலட்டாவெல்லாம் தெரியும். பாதிலேயே ஓடிப்பிட்டான். ஓடின உடனே திரும்ப ஒரு நாள் கடையில் உட்காந்துருந்தேன். நான் வாட்ச் அங்கே கொண்டு போகிறேன். உட்காந்துருந்தேன். என்னடா நீ நல்லா இருக்கியா? நீ நானாக இருந்தாலும் நான் அப்படி தான் செஞ்சுருப்பேன். ஏன்னா உன் நிலமை அப்படி, வேறு வழி இல்லை. அதனால் நீ விற்று நீ தின்னுட்ட, அதனால் பரவாயில்ல அப்படின்னா. நான் விற்கவே இல்லைண்ணா. அப்புறம் தான் எனக்கு கோபம் வந்துச்சு. அப்போ நான் அவனாக இருந்தால் நான் என்ன செஞ்சுருப்பேன்? இதோட மோசமாக செஞ்சிருப்பான். ஆனால் அவன், ஆனால் அப்படி நினைக்கிறது இல்லை. நீ அதை செஞ்சிட்டியே, நீ அதை செஞ்சிட்டியே, நீ இப்படி செஞ்சிட்டியே. அப்போ இதில் எதில் நம்ம மிஸ்டேக் பண்ணுறோன்னா, நான் அவனாக இருந்தால் அப்படிங்கிற எண்ணத்தை அங்கே குறிக்கணும். அந்த நான் அவனா இருந்தால் எம்பத்திங்கிறத இங்கே வேத வசனம் எப்படி சொல்லுது? அப்ப கற்பனை பரிசுத்தம் உள்ளது, பரிசுத்தம் உள்ளது, நீதியானது. அப்ப இந்த கற்பனைகள் இரண்டையும் நம்ம வாழ்க்கையில கை கொண்டாலே நிறைய பிரச்சனை நம்ம விட்டு ஓடி போகும். ஆண்டவருக்கு உண்மையா இருப்போம். முழு இருதயத்தோடும், முழு பலத்தோடும், முழு ஆத்மாவோடும் அன்பு கூறமா? உண்மைதானா? கேட்டு பாருங்க. என்னைக்காவது ஒரு நாள், வருஷத்துக்கு ஒரு நாள் யோசிச்சு பாருங்க. ஆனால் ஆண்டவர் நம்ம கேட்டோம்னா உடனே நின்றணும், உடனே அவர் கொடுத்துட்றோம். ஆனால் அவர் அது நீதி, தேவனுடைய நீதி செஞ்சுட்டு அவரிடத்துல போங்க. அப்போ நான் இப்படி இருந்தேன், நான் எதில் இப்போ வாசமில்ல சங்கீதத்தில், நான் என்ன குறை பண்ணேன்னு ஆண்டவர் பார்த்துட்டு அது அவர்னாலே கண்டுபிடிக்க முடியல. அப்போ இவனுக்கு எவ்வளோ கான்ஃபிடென்ட் இருந்திருக்கும், எவ்வளோ தன்னம்பிக்கை இருந்திருக்கும், எவ்வளோ விசுவாசம் இருந்திருக்கும். இன்னைக்கு நம்ம அப்படி செய்ய முடியுமா? இன்னைக்கு அப்படி நம்ம யோசிக்க முடியுமா? ஆண்டவரே என்னை சோதிச்சாலும் என்னிடத்துல ஒன்றும் கண்டுபிடிக்க முடியலங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு ஜபத்தை பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஏன்? இங்கே நமக்குள்ளேயே தெரியுது
நீ அங்க போனாலும் இங்க போனாலும் அவர் தானே இருக்காரு. செய்யும் போது உன்னை கேட்கலையா? தீர்க்கதரிசி அங்க சொன்னார், நீ அங்க போகும்போது என்னுடையது உன்னுடைய ஆவி உன்னுடைய பேசலையா? தீர்க்கதரிசியுடைய ஆவியா அப்படி பேசுற இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்துல இருந்து என்ன செய்வார்? ஒவ்வொரு தவறுகளுக்கும் மட்டும் பேசிக்கிட்டே தான் இருப்பாரு. ஞாபகப்படுத்துவார்ல, அது தடுப்பார்ல, அதெல்லாம் மிஞ்சித்தானே நம்ம அதை செய்யறோம். அப்ப அது அவருடைய நீதி, அவருடைய கற்பனைகள், அவருடைய நீதி. அடுத்தது வாசிங்க பார்க்கலாம். ரோமர் 14:17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினாலும் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது. இப்ப இது என்ன நீதி? எது நீதி? எது நீதிங்க? தேவனுடைய ராஜ்யம் நீதி. வாசிங்க சத்தமா. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, இந்த உலகத்தில் திங்கிறது மாத்திரம் இல்ல, அது நீதி. எது நீதி? தேவனுடைய ராஜ்யம் நீதி. ராஜ்யம்னா என்ன? நீதி வஸ்திரத்தை தரீங்க, மார்க்க வஸ்திரத்தை போடுங்கன்னா என்ன? யாருக்கு புரியுது? புரியாம நம்ம எப்படி முடியும்? அப்ப இந்த தேவனுடைய ராஜ்யம் நீதி என்று சொல்லும் போது, தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன என்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே எழும்புகிறது. அப்ப இந்த தேவனுடைய ராஜ்யம் என்பது நம்முடைய அற்புதங்களும் அடையாளங்கள் செய்யும் போது, இப்பொழுது தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வருகிறதே இருக்கிறதே என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்ப தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ள இருக்கிறது என்று சொன்னால், நீங்கள் யாருக்காவது தலைவலி, காய்ச்சல், பிரச்சனை அப்படி நீங்க போய் அவங்களுக்கு போய் ஜெபம் பண்ணுனீங்கன்னா அது தேவனுடைய நீதி. ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது. அப்ப தேவனுடைய ராஜ்யம் என்பது அவருடைய நீதி. நம்ம அதை செய்கிறோம். எப்ப செய்வோம்? முதல்ல நம்ம தாழ்த்திட்டு, ஆண்டவரே நான் தகுதி இல்லை, இருந்தாலும் அவங்க இப்படி கஷ்டப்படுறாங்களே, அதுக்காக மனம் வருந்துறான். லோத்து அதான செஞ்சான், இருதயத்திலே வாதனைப்பட்டான். அங்க இருக்கிற நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருதயத்தில் வாதிக்கப்பட்டான். அப்ப அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. பாதிக்கப்பட்ட மாட்டதும் இல்லை. இன்னைக்கு பாருங்க, ரஷ்யா போய் உக்ரைன் எரிஞ்சிட்டு இருக்கு. கவலைப்பட்டீங்களா? ஜெபம் பண்ணீங்களா? ஆண்டவரே ஜனங்கள் இப்படி அழியிறாங்களே, ஜனங்களுக்கு இப்படி சொந்த நாட்டை விட்டுட்டு வீட்டை விட்டுட்டு பரதேசமா போயிட்டு இருக்காங்களே, அவங்க சம்பாதிச்சதுல என்ன ஆகும்? அவன் நானா இருந்தால் இப்பொழுது நமக்கு நடந்தா இப்படி உட்கார்ந்து இருப்போமா? அப்ப நான் கத்தி இருப்போம். அப்ப அவங்களுக்காக கத்துனீங்களா? அது நீதி. ஒரு ஆம்புலன்ஸ் வேன் போகுது, யாரோ ஒருத்தர் உங்க சொந்தக்காரங்க போறாங்க, என்ன செய்வீங்க? கத்துவீங்கல்ல. அது யாரோ ஒருத்தர், ஆண்டவரே இறங்க, ஆண்டவரே அவங்களுக்கு நன்மை செய்ய, ஆண்டவரே ஒரு வார்த்தை நினைங்க, அது தேவனுடைய நீதி. நீதிங்கிறது கடையில் வாங்கிட்டு வர்றது இல்லை, எங்கேயாவது ஒரு இடத்துல பிசிக்கலா செய்யறது இல்லை. உங்களுடைய சிந்தனையிலே நினைச்சாலே அது நீதியாக எண்ணப்படும். அவன் விசுவாசித்தான் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. எங்கேயா வாங்கிட்டு அவன் தான் இல்லை, அவன் யோசித்தான். அப்படியான நீதியை நாம் நம்மிடத்திலே கடைபிடித்துக் கொள்ள வேண்டும். இப்படி நீதியெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா அது என்ன ஆகும்? நமக்கு மார்க்கவசம். அந்த எதிராளியினுடைய எந்த ஆயுதமும் நம்ம சேதப்படுத்தாது. அல்லேலூயா சொல்லுமா? அப்ப அந்த நீதியை நாம் தரித்து கொள்ள வேண்டும். அடுத்தது வாசிங்க பார்க்கலாம். அந்த 1 கொரிந்தியர்ல ஒரு வசனம், இயேசுவே நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறார். 1:31 வாசிங்க. இப்ப அவரு யாருக்காக? நமக்காக அவர் நீதியாக மாறினார். அவர் நீதிபரராய் இருக்கிறார். அவர் ஞானமும் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறார். யாருக்காக? நமக்காக. ஆகினால்தான் நம்முடைய நீதியை தெரியும். நம்ம நீதியா இல்லையா என்பது அவர் அனுபவித்திருக்கிறார். அவர் நீதியிலே நின்று இருக்கிறார், சோதனையை சகித்து இருக்கிறார், நின்று இருக்கிறார். நாம் நம்முடைய நீதி என்ன என்பது அவரால் கணிக்க முடியும். நாம் பொய் சொல்ல முடியாது. அவரிடத்தில் நாம் உண்மையை மாத்திரம் பேச முடியும். அவருக்கு மனுஷனுடைய சாட்சி அவருக்கு தேவையில்லை. அதான் சங்கீதத்தில் வாசிச்சோம், மனுஷனுடைய சாட்சி அவருக்கு தேவையில்லை, சகலத்தையும் அவர் அறிகிறார்.
நம்முடைய நினைப்புகள்லாம் அவருக்கு தெரியுது, நம்முடைய வழிகள் எல்லாம் தெரியுது. அவருக்கு எதுக்கு நம்மளை பற்றிய சாட்சி? தேவையே கிடையாது. அவருக்கு நம்மளை பற்றிய சாட்சி தேவையில்லை. அப்ப அவரே நமக்கு ஞானமும் அவர் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அடுத்தது வாசிங்க, 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 9வது வசனம். இப்ப பாருங்க, 2 நீதி உள்ளதுல 2 காரியம் பைபிள்ல 2 காரியம். ஒன்னு நியாயப்பிரமாணம், இன்னொன்று கிருபையின் முடியும். சத்தியம். நியாயப்பிரமாணம் என்ன? 2 சாட்சி இருந்தா ஒருத்தர் சாகடிச்சு போடலாம். அதுதான் நம்ம ராஜாவில் பார்க்குறோம். திராட்சை தோட்டத்தை வேணும்னு 2 பேர்த்த இது பண்ண சொன்னால் கொண்டுட்டு திராட்சை தோட்டத்தை எடுத்துக்கிறான். அப்போ இந்த நியாயப்பிரமாணம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் என்னது? கிருபை. இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் நீதியும் இங்கே வந்தது. இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தினாலே அவருடைய கிருபையும் சத்தியமும் நமக்கு வந்தது. இந்த கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்றும் முத்தம் செய்யும். அப்போ நம்ம நீதிமான்களாக்கப்படுகிறோம். அப்ப இந்த கிருபையினாலே நம்ம நீதிமான்கள் ஆக்கப்படும் போது கிருபை வந்தது என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம், அல்லேலூயா சொல்லுமா, அவருடைய நீதி, அவருடைய கிருபை கிடைத்தது என்று சொன்னால் அது அவருடைய நீதியினாலே வந்தது, அவருடைய மரணத்தினாலே வந்தது, அவருடைய இரத்த சிந்துதலினாலே வந்தது. அவர் நமக்கு நீதிபரராக இருக்கிறார். அன்றைக்கு அந்த நியாயப்பிரமாணத்தில் அவ்வளவு கிருபையுள்ளதா இருந்த அந்த வசனத்தை வாசிங்க. ஆக்கினை தீர்ப்பும் கொடுக்கக்கூடிய அந்த ஊழியம் மகிமை உள்ளதாக இருந்ததானால் இந்த நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமை உள்ளதா இருக்கும் அல்லவா? அதிக மகிமை இருக்குமா இருக்காதா? எப்படி கேட்டீங்கன்னா ஆமான்றீங்க, எப்படி கேட்டா தெரியாது. நியாயத்தின் காலத்திலே வாழ்ந்த பரிசுத்தவான்களை காட்டிலும் நாம் அவருடைய மகிமையிலே கிருபையிலே வாழக்கூடிய நாம் பரிசுத்தவான்கள், அவர்களை காட்டிலும் நாம் மேன்மை உள்ளவர்கள். அல்லேலூயா சொல்லுமா. இது எந்த வசனத்தின்படி நமக்கு உறுதியாகிறது என்று சொன்னால், யோவான் 3 யோவானை காட்டிலும் பெருவன் இல்லை, ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில் சின்ன அவனை காட்டிலும் பெரியவன். அப்ப நம்மள அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? நமக்கு என்ன தெரிகிறது என்று சொன்னால், அந்த ஊழியத்தை காட்டிலும் இது மகிமையுள்ள ஊழியம், அந்த பரிசுத்தவான்களை காட்டிலும் இந்த பரிசுத்தவான் உயர்ந்தவன், அந்த நீதியை காட்டிலும் இந்த நீதி உயர்ந்தது, அந்த கிருபையை காட்டிலும் இந்த கிருபை உயர்ந்தது. நமக்கு எவ்வளவு மேன்மையான சத்தியத்தை, எவ்வளவு மேன்மையான நீதியை, எவ்வளவு மேன்மையான ஒரு அந்தஸ்தை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து பார்க்க வேண்டும். பார்க்க பார்க்க நமக்கு நன்றி பொங்கும். நன்றி பொங்க பொங்க அவருக்கு ஏதாவது செய்யணுமே அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் அந்த தாகமும் நம்மிடத்தில் எழும்போம். அடுத்தது வாசிங்க, கலாத்தியர் 2வது அதிகாரம் 21வது வசனம். அப்ப கிறிஸ்து மரித்தது வீணா இருக்குமே. மரித்தார் அவரு. இந்த நியாய கை கொண்டவங்க இங்க வா 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 அப்படின்னு கூட்டிட்டு வந்து இவர் தான் இயேசு கிறிஸ்து காமிக்கிற வரைக்கும் தான் நியாய பிரமாணம். இயேசுவை காமிச்சாச்சுன்னா அதுக்கு ஒண்ணுமே இல்லை, அதுக்கு எந்த விதமான பலனுமே கிடையாது, ஓடி போய் செத்து வச்சது. ஏனென்று சொன்னால் அது நமக்கு அது நீதிமானாக நம்ம மாற்றவில்லை, அது மனுஷனை பூரணமாக்கவில்லை. ஆனால் தேவனாய கர்த்தர் இயேசு நமக்கு பூரணத்தை கொடுத்திருக்கிறார். எப்படிங்க பூரணத்தை கொடுத்தாரு? அங்கேயும் பாவத்தை செஞ்சுட்டு பலி கொடுத்தா, இங்க அவனாவது காசு செலவு வச்சு பலி கொடுத்தா, இங்க ஒண்ணுமே இல்லாம என்னை மன்னிச்சிருங்கிறோம். அப்புறம் அதை காட்டில் இது எப்படிங்க மேலானது? அங்க பாவம் செஞ்சா பலி கொடுக்கணுமேங்கிற ஒரு பயமானது இருந்துச்சு. அதான் மாடு கொடுக்கணுமே ஆடு கொடுக்கணுமே. இங்கே அதுவும் தானும் இல்லை, வேறு வாயில் மன்னியும் கேட்கறதுக்கு என்ன வந்துச்சு? எத்தனை தடவை பாவத்தை செஞ்சு விட்டு மன்னிப்பு கேட்டுறோம். அப்போ மேலானதுன்னு எப்படி சொல்ல முடியும்? இங்கே ஒரே ஒரு காரியம் தான், அதை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். என்ன என்று சொன்னால், இங்கே இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தை சிலுவையிலே ஏற்று அவருடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களார கழுவினார்.
அப்ப நம்ம ஞானஸ்தானத்தை பெறும்போது அவர் இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றது ஏற்றதாக இருக்குன்னு கிறிஸ்து சொன்னதை போல நாம கூட அந்த முழுக்க ஞானஸ்தான பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தால் ஞானஸ்தானம் பெற்று கரையேறின உடனே நம்முடைய அக்கிரம சிந்தையுடைய நம்முடைய அக்கிரம அவயவங்கள் நீதிக்குரிய அவயவங்களாக மாறிவிடுகிறது. நீதிக்குரிய அவயவங்களாக நம்ம மாறிவிடும் போது பழைய மனுஷன் செத்தான், பாவ மனுஷன் செத்தான், நீதியின் மனிதன் உயிரோடு எழுந்திருக்கிறான். அப்ப இந்த நீதியின் அவயவங்களாக நம்முடைய அவயவங்கள் மாறி இருக்கிறது. அப்ப இந்த நீதியின் அவயவங்களாக மாறி இருக்கும் போது என்னுடைய பரிசுத்தமான இந்த கைகள், ஏனென்றால் இது பூரா இது பரிசுத்தத்துக்குரிய ஆயுதங்கள் என்று சொல்லுகிறது. நம்முடைய கண்ணு, நாக்கு, கை, கால் எல்லாமே பரிசுத்தத்தினுடைய ஆயுதங்கள். செய்கிறதுக்கு தான் இந்த ஆயுதத்தை பயன்படுத்த வேண்டும். பாவத்தை செய்யறதுக்கு நான் ஒரு பொருளை திருடனா அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் திரும்பவும் இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறையிறேன். அது எனக்கு வேதனை. ஆண்டவரே, நான் மறுபடியும் அரைஞ்சிட்டேனே, நான் இனிமேல் செய்யல ஆண்டவரே அப்படின்னு அந்த எண்ணம் வருகிறது இல்லையா, அதுதான் மேலானது பூரணமாக்குறது. அல்லேலூயா சொல்லுமா? இன்னும் ஒவ்வொரு இடத்திலும் வரும்போது நாம் இனிமேல் செய்ய மாட்டேன், நீர் எனக்கு அந்த பலனை கொடு. ஏன்னா நான் வந்து அற்ப சரீரம் உள்ளவன், மாமிச பலவீனமானது, நீர் எனக்கு பல உம்முடைய ஆவியினால பலப்படுத்தும், நான் இனிமேல் நான் மறந்துடுறேன், அரைஞ்சிட்டேன், மன்னி அப்படி சொல்லும் போது அங்கே அறிக்கையிட்டு மன்னிப்பை பெறும்போது அவர் மன்னிப்பது தேவநீதியாக இருக்கிறது. நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு வசனம் தான் அந்த சுத்தி 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 ஒரு பெரிய வீட்டையே மாளிகையவே கட்டும். இதுதான் வேத தியானம். சும்மா வசனத்தை வாசிச்சுட்டா பைபிள்லேயே இருக்க, எப்படி கடைப்பிடிக்கிறது? ஒன்றும் தெரியாம எப்படி கடைப்பிடிக்கிறது? ஆகினால இந்த வேத வசனத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த வசனத்தை வாசிங்க. எபேசியர் 5வது அதிகாரம் 9வது வசனம். இப்ப இந்த ஆவியின் கனினா என்ன? அந்த அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, விசுவாசம், தயவு, நற்குணம், சாந்தம், இச்சை இருக்குல்ல. இப்ப இந்த ஆவியின் கனியெல்லாம் எதுல இருக்கு? நீதியிலும் சகல நற்குணத்திலும் இருக்கிறது. அப்ப இந்த நீதியில நம்ம போகும்போது, நீதியினுடைய நம்ம நாடும்போது நீதியின் கனி வருகிறது. நீதியின் கனி நம்ம இடத்துல வரும்போது அது நம்ம பரிசுத்தமாக மாற்றுகிறது. அடுத்தது நீதியிலும் உண்மையிலும் நம்ம பலப்படுகிறோம். அடுத்த வசனத்தை வாசிங்க. ரோமர் 6வது அதிகாரம் 13வது வசனம். அப்ப நம்முடைய அவயவங்கள் என்ன அப்படின்னா, இது ஆயுதம். நீதிங்கிறது என்ன? மார்க்கவசம். இந்த மார்க்கவசத்துக்கும் இந்த சகல நீதியினுடைய ஆயுதங்களுக்கும் என்ன வித்தியாசம்? என்ன என்பது இந்த நம்முடைய நீதியின் அவயவங்களை நீதியினுடைய ஆயுதங்களாக நம்ம பயன்படுத்தும் போது இந்த நீதி நம்முடைய மார்க்கவசமாக மாறுகிறது. அப்ப எத்தனை வகையான நீதிகள் என்பதை நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். அடுத்தது வாசிங்க. எபிரேயர் 5வது அதிகாரம் 13-14வது வசனம். பால் உண்கிறவன் குழந்தை. பால் யார் சாப்பிடுவா? சின்ன குழந்தை சாப்பிடும். அப்ப உண்கிறவன் குழந்தையா இருக்கிறபடினாலே வசனங்கள் இப்ப நமக்கு நம்ம வாய்ச்சதுல என்ன வசனம்? நீதியின் வசனங்கள். வசனங்கள்ல பால் குடிக்கிறவன் இந்த நீதியின் வசனத்துல பழக்கம் இல்லாதவன். இந்த நீதியினுடைய வசனம் நமக்கு தெரியல, இதுதான் நீதி, இதுதான் நீதியினுடைய வசனங்கள். படிச்சு இதை நம்ம பழக்க, நான் பால் குடிக்கிறவன், நான் குழந்தை. ஆகாரமானது
நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினாலே பகுத்து அறியத்தக்கதாக முயற்சி செய்யும். பூரண வயதுள்ளவர்களுக்கு பூரண வயதுன்னா 80 வயசா 70 வயசா அது இல்லை. நம்ம மென்டல் ஏஜ், நம்முடைய ஆத்ம வயதை குறித்து சொல்லுது, பிசிக்கல் வயசை சொல்லல. அப்ப நம்முடைய ஆத்மா எப்படி இருக்குதுன்னா குழந்தையை போல பால் குடிக்கிறதாக இருக்கிறது. ஆனா நம்முடைய ஆத்மா எப்படி இருக்கணும்? கடின ஆகாரத்தையும் கூட ஜீரணிக்கத்தக்கதாக புருஷரா இருக்கணும், பூரண புருஷராக இருக்க வேண்டும். எது? நம்முடைய ஆத்மா. அப்படி ஆத்மா அப்படி இருக்குமே ஆனால் நம்ம இந்த ஞானேந்திரியங்கள்லாம் நல்லது இது கெட்டது அப்படின்னு பகுத்து அறிஞ்சு அதை விட்டு போ அப்படின்னு நம்மளுடைய ஆயுதத்தினால வெட்டி தள்ளிட்டு நம் ஜெயம் பெறுவதற்கு அது நமக்கு உதவியாக இருக்கும். அல்லையிலே சொல்லுமா? அடுத்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். எபிரேயர் 7வது அதிகாரம் 2வது வசனம். நம்ம இயேசு கிறிஸ்து யாரு? மெல்கிசேதேக்கு. அவன் நீதியினுடைய ராஜா. அப்ப அவரே தான் நீதி. ஏன்னா இந்த நீதிக்கு ராஜா அவர்தான். வாங்க வேண்டுமானால் எங்கதான் வாங்க வேண்டும் என்று சொன்னால் இந்த கிறிஸ்துவனிடத்திலிருந்து இயேசுவிடத்திலிருந்து தான் நம்ம வாங்க வேண்டுமே தவிர இந்த உலகத்திலிருந்து அல்ல, இந்த மாமிசத்திலிருந்து அல்ல, இந்த பிசாசிடத்திலிருந்து அல்ல. காரியங்கள் எல்லாம் இந்த நீதியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இது தேவனுடைய நீதி, தேவனிடத்தில் இருக்க வேண்டும். அவர் ஏன் என்று சொன்னால் அவர் நீதியினுடைய ராஜா. அடுத்தது வாசிங்க, யாக்கோபு 3:18. இப்ப பாருங்களேன், இந்த நீதியின் கனினா என்ன? கனினா என்ன? செய்க. கனினா என்ன? இப்ப அன்பு என்ன? நம்முடைய செய்கை, நம்மளை வெளிப்படுதல். சமாதானங்கிறது நம்மளை வெளிப்படுதல். அப்ப இந்த நீதிங்கிறது வாசிங்க ஒவ்வொன்றா நிறுத்தி. நீதியாகிய கனியானது, இந்த கனி எங்க இருந்து வருது? இப்ப ஒரு பழம் பழுக்குதுன்னா ஒரு மரம் வேணும்ல. மரம் இல்லாம கனி எப்படி வரும்? அது பூ பூக்காம காய் காக்காம ஒரு மரம் இருக்கணும்ல, விதை வேணும்ல, அப்ப கனி கொடுக்கும். அதை சொல்லுகிறது வாசிங்க. நீதியாகிய கனியானது சமாதானத்தை. இப்ப யாரு? இப்ப சமாதானத்தை யாரு நடப்பிக்கிறாங்களோ அந்த சமாதானத்தை நடப்பிக்கிறவங்க சமாதானத்திலே விதைக்க சமாதானத்தின் கடி வருது. விளங்குதா? விளங்குற மாதிரி தெரியுதா? அப்ப யாருனால இந்த நீதியின் கனி வருகிறது என்று சொன்னால் சமாதானத்தை நடப்பித்து இந்த சமாதானத்தை விதைக்கணும். அவர்களாலே நீதியின் கனி வருகிறது. சாட்சியில கேட்டோம், நான் போனேன் சத்தியத்தை சொல்றேன். அப்ப என்ன? இந்த சமாதானத்தின் கனி எப்படி வெளிப்படுகிறது என்று சொன்னால் இந்த சமாதானத்தை நடப்பித்து இந்த சமாதானத்தை கொண்டு போய் விதை. அப்படி விதைக்கும் போது இந்த நீதியின் கனி நம்மிடத்திலிருந்து வெளிப்படுகிறது. அல்லையிலே சொல்லுமா? எவ்வளவு ஆழமா போகுதுன்னு பாருங்க. தேவ வசனம் எவ்வளவு அருமையானது. நீங்க இப்படி படிச்சா தான் வேதத்தினுடைய மேன்மையும் மகிமையும் புரிந்து கொள்ள முடியுமே தவிர இல்லாவிட்டால் புரிந்து கொள்ள முடியாது. நான் வாசி 2 பேதுரு 2:5. இன்னொரு ஆள் 2 பேதுரு 3:13. இப்ப இங்க பாருங்க, இந்த நோவா என்ன செஞ்சா? நீதியை என்ன செஞ்சா? பிரசங்கித்தான். இந்த சமாதானத்தை தேவனிடத்திலிருந்து பெற்று தேவனிடத்திலிருந்து நீதியை வாங்கி சமாதானத்தை நடப்பித்து அங்க கொண்டு போய் விதைக்கிறான். அப்பா உலகம் அழிய போகுது, இங்க பூரா வெள்ளம் பெருக போகுது, உலகமெல்லாம் அழிய போகுது. ஆகினால நீங்க தப்பிச்சுக்கிறவங்களா இந்த பேழைக்கு வாங்க, இல்லைன்னா நீங்களாம் அழிஞ்சு போவீங்க. 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேல பிரசங்கம் பண்ணான். ஆனா கேட்டது 8 பேர். எத்தனை பேர்? அவன் கூட இந்த 8 பேர் தான்.
அதே போல எந்த காலத்திலையும் நடக்குது. ஆனா பிரசங்கிக்க வேண்டியது கடமை, நம்முடைய கடமை. அவன் கேட்க மாட்டான்னு சொல்லுது, அது நம்முடைய கடமை இல்லை. விதைக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஏனென்றால் நம்ம நீதியினுடைய கனியை ஆகணும், அதனால விதைக்கிறோம். அடுத்தது வாசிங்க, 2 பேதுரு 3:13. இப்படி இது பூரா அழிந்து போகிறதா இருக்கிறபடினாலே நீதி வாசமாயிருக்கும். அவருடைய வாக்கு தத்தத்தின்படி நீதி வாசமாயிருக்கும். நீதி வாசமா இல்ல, இது அநியாயம், அக்கிரமா, அநியாயம், அடங்காதது எல்லாம் இப்படித்தான் போயிட்டு தாறுமாறா போய்கிட்டு இருக்கு. பிசாசு தாறுமாறாக்குறான். பிசாசு எல்லா காரியத்தையும் விதைச்சு விடுறான். அது இஷ்டம் போல பெருகிட்டு இருக்கு. ஜனங்க அழிஞ்சிட்டு இருக்காங்க. கவலைப்படுறது யாருமே கிடையாது. அதுதான் வேதமே சொல்லி இருக்கு. அங்க நோவானுடைய காலத்தில் அந்த வெள்ளம் வந்து பாரிட்டு போக வரைக்கும் பெண் பெண் எடுத்து பெண் கொண்டும் இருந்தாங்க. அது மாதிரி இப்பவும் நடக்குது, இப்பவும் நடந்து கொண்டுதான் இருக்குது. ஆனா இது ஆனால் அழியாத அந்த நீதி வாசமா இருக்கக்கூடிய ஒரு இடம் உண்டு. அதுதான் 1000 வருஷ அரசாட்சி. அங்க பாவம் இல்லை, அநியாயம் இல்லை, அக்கிரமம் இல்லை. அங்க நீதி நிலைத்திருக்கும். அங்கே நீதி மட்டும்தான் இருக்கும். அங்க பிசாசு இல்லை. பிசாசு 1000 வருஷம் அவங்க சங்கிலினால கட்டப்பட்டு பாதாளத்திலே அடைத்து வைக்கப்படுகிறார். அதனால் அங்கே எந்த விதமான தேவநீதிக்கு விரோதமாக அங்கே எதுவும் செயல்பட முடியாது. அவன் தேவனுடைய நீதி மாத்திரமே அங்கே இருக்கும். அப்ப இந்த அழியக்கூடியதை விட்டு தள்ளுங்கள். நம்முடைய எண்ணமும் நம்முடைய சிந்தையையும் நம்முடைய நோக்கமும் எங்க இருக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த 1000 வருட அரசாட்சியிலே நீதி வாசமாயிருக்கிற இடத்திலே நீதிமான்களாக நாம் அங்கே வாசமாயிருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுமா. நம்முடைய தேவன் நீதி மாறாதவர், நியாயம் தவறாதவர். ஆகினாலே இந்த நீதியை அளப்பதற்கென்று ஒரு கருவி இருக்கிறதா என்று கேட்டால், அவர் நீதியை அளப்பதற்காக ஒரு கருவி வைத்திருக்கிறார். நியாயத்தை அளப்பதற்கு ஒரு கருவியை வைத்திருக்கிறார். இது நம்ம எங்கே பார்க்கலாம் என்று சொன்னால், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 17வது வசனத்திலே கூறுகிறார், நான் நியாயத்தை நூலும் நீதியை தூக்கு நூலுமாக வைப்பேன் என்று சொல்லுகிறார். தூக்கு நூல் என்று சொன்னால், இங்க ஒரு தூக்கு கொண்டு விட்டா அது உண்மையைத்தான் காண்பிக்கும். அது எந்த இடத்திலையும் பொய் சொல்லாது. எந்த இடத்திலும் யாருக்காகவும் அது வளைந்து கொடுக்காது. நான் ஊழியக்காரன் வளைஞ்சு கொடுக்கணுமா? கொடுக்காது. இல்லை நான் வெள்ளச்சட்டை போட்டிருக்கேன் வளைஞ்சு கொடுக்கணுமா? கொடுக்காது. அவர் நீதி மாறாதவர், யாருக்கும் பாரபட்சம் பாராதவர். ஆகினாலே அவர் அந்த தூக்கு நூலை தூக்கு கொண்டை விட்டார். நேரா எங்க வருகிறதோ அதுதான் நீதி என்று அவர் சொல்லுவார். ஆகினாலே நாம் அவரை ஏமாற்றவே முடியாது. வேறு எந்த காரியத்தை கொண்டும் அவரை நாம் காம்ப்ரமைஸ் பண்ணவே முடியாது. முழங்கால் போடுவோம். நம்ம நிதானிச்சு பார்ப்போம். ஆண்டவரே, துதிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிற கர்த்தாவே, இவ்வளவு நேரமாக நம்முடைய வசனங்களை நாங்கள் கேட்டோம். ஆண்டவரே, நீதி என்பது விசுவாசம் என்றும் அன்பு என்றும் உம்முடைய கற்பனை என்றும் தேவனுடைய ராஜ்யம் என்றும் இயேசுவே நீதி என்றும் ஊழியம் நீதி என்றும் கிறிஸ்துவின் பூரணம் மரணம் நீதி என்றும் ஆண்டவரே நாங்கள் பார்த்தோம். இந்த நீதியெல்லாம் நாங்கள் எங்களுக்காக இந்த நீதியினை கொடுத்திருக்கிறேன். ஆண்டவரே, இந்த நீதியை நாங்கள் பற்றி கொள்ள வேண்டும். இந்த நீதியின்படி நாங்கள் நடக்க வேண்டும். அந்த நீதியின்படி நாங்கள் நடந்து ஆண்டவரே நியாயத்தை விதைக்க வேண்டும். நீதியின் கனி எங்களிடத்திலிருந்து கிளம்ப வேண்டும். ஆண்டவரே, எப்படியாவது நாங்கள் கத்தாவே அந்த நீதி நிலைத்திருக்கக்கூடிய இடத்திற்கு நாங்கள் வந்து சேரணும். ஆண்டவரே, எங்களை மகிமைப்படுத்தும். ஆண்டவரே, எங்களை அதுக்கு தயார்படுத்தும். அதற்கு விரோதமாக கிரியை செய்யும் எல்லா விதமான காரியங்களையும் கர்த்தராகிய இயேசுவே நிர்மூலமாக்கி போடுவீராக. உம்முடைய நாமத்தில் நாங்கள் ஜெயம் எடுக்க கிருபை தாரும். கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிப்பார்.